வெளிப்படையா நான் இங்க சொல்ல முடியாது. அன்னலட்சுமி அம்மா எப்படி இந்த குடும்பத்தை காப்பாத்துறாங்களோ அதே மாதிரி இங்க எல்லாரையும் நீயும் குலதெய்வமா நின்னு காத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். தாத்தா பாட்டிக்கு பிடிக்காத இந்த விஷயம் நடக்கவே கூடாது. அதனால எப்படியாவது இந்த விஷயத்த நீதான் நடக்க விடாம தடுக்கணும். உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ என்னடானா இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும், எந்த காரணத்து கொண்டும் இந்த குடும்பம் ரெண்டா உடைய கூடாதுன்னு சொன்ன. ஆனா என்னால அதை தடுக்கவே முடியலையே. கையால் ஆகாம நின்னு நிறுகிறேன். ஏன்னா இத்தனை நாள் நான் பொம்மின்னு தாடிகாரனும் சேர்ந்துலாம் நம்பினந்தா. எப்ப நான் நடிக்க வந்தவன்னு தெரிஞ்சு போச்சோ அதுல இருந்து அவரோட சப்போர்ட் எனக்கு முழுசா இல்லாமலே போயிடுச்சு. நான் குடிக்கிற கிரீன் டீய கூட குடிக்க மாட்டாரு. இம்மா பெரிய மேட்டர்ல எங்க இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண போறாருன்னு நானே தயங்கி தான் பேசினேன். அதே மாதிரி அவரும் என் வாய அடக்கிட்டாரு. கடைசியில பாட்டி அழ சொல்ல என் மனசே தாங்கல. நான் என்னதான் பண்ணிட்டோம். என்னவோ போ, உன் கையில தான் எல்லாமே கீது. நான் உன்னாண்ட அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன். சாமியாண்ட அப்ளிகேஷன் போடுறது மட்டும்தான் பக்தர்களோட வேலை. அதுக்கப்புறம் ஆக்சன் எடுக்க வேண்டியதெல்லாம் சாமி தான். புரியுதா? இந்த வீடு மொத்தத்தையும் நீதான் இப்ப தூக்கி சுமந்துட்டு இருக்க. இந்த வீடே உன்னை நம்பிதான் இருக்கு. அத மறந்துடாத. நீ இப்போ ராணி இல்ல, பொம்மி. உன்னை என்னோட ஒரு மறுபிறவியா மறு உருவமா தான் நான் பாக்குறேன். அத ஞாபகம் வச்சுக்கோ. எக்கா, உன் அஸ்திய நான் பச்சையா குத்திக்கிறேன் பாரு. இது என் உடம்புலயே கலந்துக்குதுக்கா. இந்த வீட்டுக்கான விசுவாசம் என் உடம்புலயே இருக்குதுக்கா. இந்த வீட்டு சோத்த நான் தின்னுகிறேன். என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த வீட்டுக்கு நான் நல்லது பண்றேன்க்கா. நான் பாத்துக்கிறேன்க்கா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. உன்னால முடியும். ஓகேக்கா, நான் பாத்துக்கிறேன். இந்த வீட்ல இத்தனை நாளா என்ன பொம்மையா மட்டும்தான் பாத்துக்கிறாங்க. ராணியா பார்த்தது இல்லல. இனி வாழ்நாள்ல மறக்க முடியாத அளவுக்கு அவங்க பாக்க போறாங்க. இந்த ராணியோட ஆட்டம் இனிமேதான் ஆரம்பம். நாளைக்கே என் விளையாட்ட காட்டுறேங்கா. அதான் எனக்கும் வேணும். உன்னால கண்டிப்பா முடியும். சரிக்கா. என்னப்பா பத்து வந்துட்டாங்கன்னு சொன்னேன். இதோ பக்கத்துல வந்துட்டாங்கப்பா. அப்பா வந்துட்டாங்கப்பா. சூப்பர். ஆமா, எங்க இன்னும் அத்தை காணோம்? ஆமா, இன்னும் கீழே இறங்கி வரவே இல்லையே. இந்த கண் கொள்ளா காட்சியை பார்த்து ரசிக்க முதல்ல அவங்க தானே வரணும். நான் உங்களுக்கு கால் பண்ணலாம் தான் நினைச்சேன். குடிச்சிட்டு இருப்பாங்க, வந்துருவாங்கன்னு விட்டுட்டேன். ஓஹோ, வந்துருவாங்கல்ல? ஓகே ஓகே, எப்படியும் வந்துருவாங்க. அப்பா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பத்மநாபம் உங்களுக்கு விவரம் எல்லாம் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்னார்ல? எல்லா விவரமும் சொல்லிட்டார் சார். அப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த சைனிங் ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சிடலாம்ப்பா.
பத்து கடைசி நேரத்துல கேக்குறேன்னு கோவப்படாதப்பா. இப்பவும் கேட்காம விட்டுட்டோமேன்னு என் மனசு கிடந்து அடிச்சுக்கும். இந்த குடும்பத்தை எப்படி துண்டு போடுறது அவசியமாப்பா? அம்மா, ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி வச்சு என் மானத்தை வாங்காதீங்க. நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. இது நடந்தே தீரணும். ரோட்ல போறவங்க வர்றவங்க என்ன கேள்வி கேட்பாங்க. நீங்களும் அப்பாவும் அதை வேடிக்கை பாப்பீங்க. நான் அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டேனா? அஞ்சல, இங்க வாமா. கூப்பிடறாருல, போங்க. அஞ்சல, நீ டென்ஷன் ஆகாதமா, அமைதியா இரு. எது போனாலும் நம்மளால வாங்கிக்க முடியும். ஆனா உடம்பு போயிட்டா முடியாது. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அப்படியே அமைதியா இரு. தாத்தா, ப்ரொசீஜரை ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக தானே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். கொலை பண்ற அளவுக்கு நம்ம போனோமே. எல்லாம் திரண்டு வர நேரத்துல வேண்டாம் வேண்டாம்னு ஏன் சொல்றீங்க அத்தை? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. என்ன நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ, எனக்கு கவலை இல்ல. ஆனா கையெழுத்து மட்டும் போடாதீங்க. என்னம்மா நீ? சொத்தை பிரிக்க நான் விட மாட்டேன். சாவித்ரி, என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எதுக்காக இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு சாவித்ரி. இல்லங்க, என்னால அமைதியா இருக்க முடியாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சொத்தை பிரிச்சிடாதீங்க. ஏய், நேத்து வரைக்கும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்த. நீ தானே சொன்ன சொத்தை பிரிச்சு வாங்கிக்கிறது நல்லதுன்னு. அதாவது நல்லதுதான் நீ சொன்ன, எனக்கும் சரின்னு பட்டுச்சு. அதனாலதான் நான் பேசி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணேன். இப்ப வந்து பிரிக்காதன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப என்னமோ புத்தி கெட்டத்தனமா சொல்லிட்டேன். இப்ப வேண்டாம் தோணுது. தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. வேண்டாங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கையெழுத்து போடாதீங்க பிளீஸ். இல்ல சாவித்ரி, எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்கு. யாரோ உன்னை மிரட்டி இருக்காங்க. சொல்லு, யாரு மிரட்டினது? மிரட்டினாளா? அடிக்கவே செஞ்சா, கொஞ்ச நஞ்ச அடியா விழுந்துச்சு. எப்பா, ஐயோ, நீ இப்படிதான் எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. நான் கையெழுத்து போறேன். ஐயோ, வேண்டாங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது எதுவுமே நமக்கு வேண்டாங்க. என்ன சாவித்ரி, என்ன நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாமே இந்த குடும்பத்தோட நன்மைக்கு தாங்க சொல்றேன். தயவு செஞ்சு வேண்டாம், கையெழுத்து போடாதீங்க. இந்த சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போனா ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சொன்னா கேளுங்க, வேண்டாம். உங்களுக்கும் மனோவுக்கும் ஏதாவது ஆயிட்டா என்னால தாங்க முடியாதுங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த சொத்தை நமக்கு வேண்டாங்க. பிரிக்க வேண்டாம், நாம இங்கே இருந்துருவோம். பிரிக்காதீங்க. அம்மா சாவித்ரி, என்னம்மா இதெல்லாம்? மாமா இருங்கம்மா. மாமா, நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க. நான் பண்ணதெல்லாம் தப்புதான் மாமா. சொத்தை பிரிச்சு கேட்டது தப்புதான். நான் தான் புத்தி கெட்டத்தனமா இவரு கேளுங்கன்னு சொல்லிட்டேன். பொம்மி மனோவை எடுத்தறிஞ்சு பேசிட்டாலேன்னு நான் தான் கோவமா ஏதேதோ சொல்லி தொலைச்சிட்டேன். ஆனா ஒரு குடும்பங்கிறது எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இருக்கிறது தானே மாமா. முன்ன பின்ன சில விஷயங்கள் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் அனுசரிச்சுதான் போகணுங்கிறத நான் இப்போ. நான் பேசிட்டு இருக்க, நீ போன பாத்துட்டு இருக்க. என்ன உன் மனசுல என்ன பெரிய பொம்மி நினைப்பா? பொம்மையா நடிக்கிறதுக்கு தானே என்ன கூட்டிட்டு வந்துக்கிறீங்க? இப்ப புதுசா வந்து பொம்மின்னு நினைப்பான்னு கேக்குறா? இத்தனை நாள் நான் அப்படித்தானே நடிச்சுன்னு இருந்தேன், நீயும் நம்பி நின்ற. இப்ப அப்படி இல்லன்னு தெரிஞ்சதும் ஆட்டம் காட்டினு இருக்கிறியா? இங்க பாரு, அது இதுன்னு பேசி என்ன மடக்க பாக்காத. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வந்தம்மா, நடிச்சம்மா, காசை வாங்கணுமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாது, புரியுதா? நீ இப்படி பிலிம் காமிக்கிற அளவுக்கு அப்படி என்ன விஷயத்துல நாங்க மூக்க நுழைச்சிட்டோம்? கீழே சொத்தை பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துச்சுல்ல, எதுக்காக நீ சாமி வந்த மாதிரி நடிச்ச? ஐயோ, சாமி குத்து மாறும் அப்படியெல்லாம் சொல்ல கூடாது. நானா சாமி மாதிரி நச்சேன்? சாமி என் மேல வந்தது எனக்கே தெரியாது. உன் கதையெல்லாம் நிறுத்த. எதுக்காக அப்படி பண்ண?
சரி, நான் ஒரு விஷயம் கேக்குறேன். பொம்மி இந்த ஊடு பிரிய கூடாது, சொத்து பிரிய கூடாதுன்னு அத்தினி கஷ்டப்பட்டா. நீ என்னடானா சுலுவா அவங்க எத்தனை போட்டோன்னு பிரிச்சு குத்து நிறுகிற. என்னத்துக்கோசரம் அப்படி பண்ணுற? அவங்களை எல்லாம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல. இந்த வீட்டுல அவங்க யாரும் இருக்க வேண்டாம், போய் தொலைவிட்டு நினைச்சுதா சொத்து பிரிஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைச்சேன். நீ என்னன்னா சாமி வந்த மாதிரி நாடகம் போட்டு மறுபடியும் அவங்களை இந்த வீட்டுல தங்க வச்சுட்ட. இதெல்லாம் தேவையா உனக்கு? இந்த பாரியா, நான் ஒன்னும் நாடகம் நத்தின் இல்ல. என் மனசுக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதத்தான் நான் பண்ணேன். பொம்மி மாரி நடிகை தான் நான் இந்த வீட்டுக்குள்ளார வந்தேன். ஆனா பொம்மி அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான்னு நான் ஒரு செகண்ட் யோசிச்சேன். அதுக்கோசரம் தான் நான் அப்படிலாம் பண்ணேன். அது தப்புன்னா தப்புனே வச்சுக்கோ, இல்ல நான் நடிக்கிறேன்னா நீ அதை நடிப்புனே வச்சுக்கோ. இங்க பாரு, இதுல உனக்கு ஏதோ பெரிய உள்நோக்கம் இருக்கு. சொத்து மொத்தத்தையும் ஆட்டைய போலாம் நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, இந்த வீட்டு உள்ளார வர வரைக்கும் காசுதான் பெருசுன்னு நினைச்சு நின்றேன். அதை விட பாசம் மனசுதான் பெருசுன்னு என்ன சுத்தி இருக்கிறவங்க உணர வச்சிட்டாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பிரயோஜனமே இல்ல. நீ எல்லாம் ஒரு வேஸ்ட் கை. உன்னாண்டெல்லாம் எந்த உணர்ச்சியும் இருக்க கூடாதுன்னு திருப்பி திருப்பி உணர்த்திக்கினே இருக்கிற. இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. இந்த நடிச்சு மயக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ணுன நானே இன்னும் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். ஐயோ பண்ணியா? போலீஸ்னா நாங்க பயப்படணுமா? எங்க ஏரியாவுக்கே நான் தான் போலீஸ். இங்க பாரு, இத உனக்கு லாஸ்ட் வார்னிங். இந்த பிஹேவியரை இதோட விட்டுரு. இங்க நீ நடிக்க மட்டும் தான் வந்திருக்க. நீ ஒரு நாளும் பொம்மையாக முடியாது, புரியுதா? உனக்கு அறிவு இருக்கா? கொஞ்சம் கூட டீசன்சியே இல்லாதவ உன்னை நான் வீட்டுக்குள்ள விட்ட பாரு, அது ஏன் தப்பு? யோ பேசாத. உன்ன மாதிரி ஆளுங்களா வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைமையில ஏறி உட்காந்துப்பீங்களே. யோ நிறுத்தியா? சும்மா பேசினே போற. நான் ஒன்னும் நீ வாங்கிட்டு வந்த பூக்காக அலையல. என் தலையில முன்னாடியே பூ இருந்துச்சு, புரிதா? பொய் சொல்லாத. வாய திறந்தாலே பொய், பித்தலாட்டம், நடிப்பு. பொய்யோட மொத்த உருவமே நீதான். உன்ன கம்முனு கடை. பூ பாட்டி குத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற, சும்மா பேசினே இருக்கிற. நீ பொய் சொல்ற. அப்ப நான் கொண்டு வந்து போய் எங்க போச்சு? அத்தையும் நான் தான் எடுத்தேன். ஆனா என் தலையில வச்சுக்க இல்ல. அங்க பாரு. உனக்கோசரம் தான் அந்த பூ எடுத்து நான் போட்டேன். கை இருக்குதுன்னு சும்மா எல்லா இடத்துலயும் எடுத்து நீட்ட கூடாது, புரியுதா? என்னயா என்னவோ பூவை காணோன்னு வந்து தாட்டு புட்டு தஞ்சாவூர்னு குச்ச. இப்ப என்னடானா முகத்தை திருப்பின்னு ஊன் நிக்கிற. என்ன ஆச்சு இப்போ? இந்த மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுக்க போற? சும்மா நீதா கரெக்ட், மத்தவங்க எல்லாம் ராங்குன்னு என்னைக்குமே நினைச்சுக்காத, புரியுதா? சரி, சாரி சாரி. யாருக்கு ஓணும் சாரி? அடிச்சல்ல, இது வரைக்கும் யாருமே என் மேல கை வச்சதே இல்ல. இப்ப கைய வச்சது நீங்கிறதுனால கையோட நிக்கிற. இல்ல அடிச்ச கைய எடுத்துருவேன் தெரியுமா? எங்க ஏரியால வந்து கேட்டு பாரு. ஐயோ, காலங்காத்தால இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து. இந்த பாரு, சாரி கேட்டாலாம் விட்டுற முடியாது. இப்ப என்ன கால விழணுமா? சொல்லு, கால விழணுமா? பூவை தலையில இருந்து எடுத்து அறுத்து போட்டல, அத்த முதல்ல போய் எடு. அத உன் கையாலே எடுத்து என் தலையில வச்சு விடு. இது பாரு, அதுக்குள்ள வேற ஆள பாரு. நான் இதுக்கும் தலையில பூ வச்சு விடணும்? யோ என்னயா? அந்த குரங்கு இருக்குதுல, குரங்கு, அது கையில பூ மாலை கட்சா மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அது கணக்கா என் தலையில இந்த பூவை பிச்சு எரிஞ்சு வீசிட்டு இப்போ ஏன் வைக்கணும்னு கேட்டு இருக்கிற. நீ தானே புடுங்கி வீசின. அத்த முதல்ல என் தலையில வைக்கிற வழிய பாரு. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். இல்லன்னா அவள்தான். உன் குரல பேசி ஜெயிக்கவே முடியாது. புரிஞ்சுங்கன்னா சரி. நான் ராணியா, என்னாண்ட யாரு வந்து மோதியும் ஜெயிக்க முடியாது. மலைய தலையால மோதியெல்லாம் நகர்த்த முடியாது. நாங்க மலை. சரி, வாயம் மூடு, வாயம் மூடு.
என்ன முடிச்சிட்டீங்களா? அடுத்தது போடணும். ஐயோ அத்தை, சத்தியமா சொல்றேன், என்னால முடியல அத்தை. என்னாலயும் தான் முடியல. என்ன பண்ண சொல்ற? செய்யறோம்னு ஒத்துக்கிட்டோம், முடிச்சுதானே ஆகணும். இடி இடி. முடியலம்மா, வேர்த்து வடியுதுமா, முடியல. இங்க பாருங்க அத்தை, என் கையெல்லாம் எப்படி சிவந்து போச்சுன்னு. ஆமாண்டி, ஒரே நாள்ல இவ்ளோ இடிச்சிடுச்சு. என் கழுத்தும் சுளிக்கிடும் போல இருக்கே. என்னம்மா பண்றது? நாம தானே செஞ்சாகணும். இடி. அம்மா, அந்த ராணிய சும்மா விடக்கூடாதுமா. அவளாலதான் இவ்ளோ பிரச்சனையும். உங்க அப்பா வந்து சொல்லும் போது நல்ல ஒத்து ஊதுனல, இடிச்சாதான் அதிரசம் நல்லா வரும்னு. நல்ல அனுபவி. இடிடா. இடிக்கிறேன். ஐயோ அத்தை, சத்தியமாவே சொல்றேன், என்னால முடியல அத்தை. நீங்க இடிங்க அத்தை. சரி, இந்த நான் வேணா மாவை தள்ளி விடுறேன். என்னடா? ஐயோ தமன்னா, என்னம்மா ஆச்சு? தமன்னா, தமன்னா, என்னடா பண்ணி தொலைச்ச? அம்மா, அவதமா உள்ள கைய வச்சுட்டா. நான் இடிச்சிட்டு இருந்தேம்மா, நான் என்னமா ஏன்டா பண்றது? இப்படி பண்ண? தமன்னா, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் ஆகாது, விடு. ரொம்ப வலிக்குது. கையை இதுக்குள்ள விடு. கொஞ்ச நேரம் அப்படியே வை. ஐயோ. ஐயோ, என்னாச்சு? ஐயோ, மனு, மனு. அம்மா, வாங்கம்மா. என்னாச்சு? சுட்டுருச்சுமா. ஐயோ, அறிவு இருக்கா உனக்கு? நீ பாத்து ஊத்த வேண்டியதா பண்ணி தொலைச்ச. ஐயோ. ஐயோ, அம்மா. கையில என்ன பட்டுடுச்சு? அம்மா, சாரிம்மா, சாரிம்மா. நான் வேணே பண்ணலம்மா. ஏதோ தெரியாம பட்டுச்சுமா. பார்க்க கூடாதா? அம்மா. சரி சரி, நீ அந்த வேலையை பாரு. இப்படி வாங்கம்மா. எங்க பண்ண நீ? சாரிம்மா. போடா. ரொம்ப சாரிம்மா. சீக்கிரம் வேலையை முடி. அப்பா, ஓ. இவ்வளவு நேரம்லாம் விடக்கூடாது. என்ன பண்ணிட்டு இருக்க? கருப்பாயிட்டு இருக்க பாரு. சீக்கிரமா எடுத்து நடுவுல வேக மாட்டேங்குது. வேகட்டும்னு விட்டா கருப்பாயிடுது. நான் என்ன பண்றது? சரி, நீ ஒண்ணு பண்ணு. அதை கொடு, நான் பாத்துக்கிறேன். நீ இதை பாரு. நான் போட்டப்போ லேட்டா தான் கருகுச்சு. இப்ப பாரு, நீ போட்டது உடனே கருகிடுச்சு. டேய், அடுப்ப குறைச்சு வைடா. என்ன ரொம்ப சூடா இருந்தா அதிரசம் கருக்கத்தான் செய்யும். என்னம்மா, எல்லாம் ரெடி ஆயிருச்சா? ரெடி ஆயிடுச்சு மாமா. சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? இதோ தரேன் மாமா. மனு, அதை சாப்பிட கொடு. என்னது, அதிரசம் மாதிரியே இல்லையே, கருத்துண்டு மாதிரில இருக்கு. டேய், பது, என்னடா பது, இவங்க எல்லாம் செஞ்சிருவாங்கன்னு சொன்ன, இப்ப என்னடா பண்றது? சரி சரி, சாம்பிள் தானே. சாவித்ரி, மத்ததெல்லாம் எங்க இருக்கு? அதோ. ஆ? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் கருக்கி வச்சிருக்கீங்க. அது வந்து இது எப்படி பாட்டிக்கு டெலிவரி பண்ண முடியும்?
என்ன சாவித்திரி என்ன வேலை பார்த்திருக்கீங்க? அவங்க இத பார்த்தா நம்ம மூஞ்சில காரி துப்புவாங்க. உங்களை நம்பி சொன்ன பாருங்க. ச்சே, என்னை சொல்லணும். இல்லப்பா இதோ ரெடி பண்ணிடலாம் பாங்க. ஷோ வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருக்க நான் விட மாட்டேன். இந்த கேஸ்ல அவன் மேல போட்டே தீருவேன். ஐயோ சார் 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 தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் அவரை விட்டுருங்க சார். அவருக்கு எல்லாம் குடிக்கிற வேலை இல்ல சார். அவங்க ரொம்ப பெரிய இடம். ரெக்கமெண்டேஷன் போன் வந்துச்சுன்னா வெளியே விட்டுதான் சார் ஆகணும். யோ, என் சட்டை அவன் புடிச்சிருக்கான். அவனை எப்படி வெளியே விட முடியும்? நான் அவனை வெளியே விட்டா அசிங்கல எனக்கு. அவனுக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு பாடம் சொல்லி தரணும். அந்த அளவுக்கு ஏதாவது பண்ணையா போலீஸ பகச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு அவனுக்கு நாம காட்டணும்யா. சார் ஏதாவது பிரச்சனையாயிடும். நான் பார்க்காத பிரச்சனையா? அவன் கூனி குறுகுற அளவுக்கு நான் ஒரு விஷயத்த பண்றேன் பாரு. ஐயோ தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க சார். காலையில தாத்தாவை கூட்டிட்டு வந்து உங்களை பார்க்க சொல்றேன். அவரு எவ்வளவு பெரிய வக்கீல வேணாலும் கூட்டிட்டு வருவாரு. தயவு செஞ்சு அவரை வீட்டுக்கு அனுப்புங்க. வீட்டுக்கு தெரிஞ்சா எல்லாரும் அவமானத்துல ஏதாவது பண்ணிப்பாங்க சார். அது எங்க குடும்பத்தையே பாதிச்சிரும். தயவு செஞ்சு இவரை என் கூட அனுப்பிடுங்க சார். சரி சரி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறதுனால இவனை விட்டுறலாம்னு தான் யோசிக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஆனா அதுக்கு நீ ஒரு விஷயம் செய்யணுமே. சொல்லுங்க சார், நான் செய்யறேன். என்ன வேணாலும் பண்றேன். இங்க என்னோட சேர்த்து 4 பேர் இருக்கோம். பாலிஷ் போடுறேன் சார், போடுறேன். யோ சார், அந்த பாலிஷ் எடுத்துக்கூடியா? சரிங்க சார். பார், ஷூ எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. அப்படியே பாலிஷ் பண்ணினா அழுக்கெல்லாம் அதுல ஒட்டிக்கும். முதல்ல உன் புடவை முந்தானியால நல்லா ஷூவை தொட. தொட சீக்கிரம். கூட்டிட்டு போறதானே இங்க வந்த. எங்கடி இருக்க? எங்க இருக்க? அங்க போய் நீ என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? அத போலீஸ்கார முன்னாடி போய் நீ டான்ஸ் இது ஆடிட்டியா என்ன? கொஞ்சம் அமைதியா இருப்பா. யோ, அவங்க போன் நம்பர், அட்ரஸ், டீடைல்ஸ் எல்லாம் எழுதி வாங்கியா? ஓகே சார், வாங்கிடுறேன். அக்கா நீ சொல்லு, கண்ணத வர. என்னங்க இறங்குங்க, வாங்க வாங்க. வரல, எனக்கு அந்த காரை விட இந்த காரை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் இங்கே இருக்கேன். அப்படியே சீதை கொஞ்சம் மாதிரி வாங்கல்ல. உடனே இறக்குறாளே. தம்பி வாப்பா.
நான் உங்க எல்லாரையும் எதுக்கு வர சொன்னேன்னா, வீட்ல அடுத்து நடக்க போற சுமங்கலி பூஜைக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். பரிகார கல்யாணம் முடிஞ்சு வர்ற இந்த சுமங்கலி பூஜையை நல்லபடியா நடத்தணும். தாராளமா பண்ணிரலாம் பாட்டி. இன்னைக்கே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நாங்க பாத்துக்கிறோம் பாட்டி. ரொம்ப சந்தோஷமா. சரி, அவங்கவங்க உங்க வேலையை பாருங்க. சிதம்பரம், அந்த ஜங்ஷன் பிரான்ச் கணக்க கொஞ்சம் பாத்துடலாமா? நாங்க பாத்துக்கிறோம்னா ஏன் என்னாண்ட சவால்ல தோத்து போனது மறந்து போச்சா? எல்லா வேலையும், அதாவது நான் சொல்ற எல்லா வேலையும் நீங்க செஞ்சுதான் ஆகணும். என்ன விளையாடுறியா? நான் ஒண்ணும் விளையாடலையே, உண்மையத்தான் சொல்றேன். மாமா அன்னைக்கு ஒத்துக்கிட்டார்ல, நீங்க செய்ய மாட்டீங்கன்னா போய் மாமா கிட்ட கேளுங்க. போட்டியில தோத்ததும் இல்லாம செய்ய மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி விடுங்க, நானே போய் மாமா வேண்டாம் நியாயத்தை கேக்குறேன். ஐயோ, அவ சொல்ல போறாடி. போ போ, போய் தடுத்து. ஏய் நில்லு. சரி, இப்ப என்ன பண்ணணும்? வீடெல்லாம் கிளீன் பண்ணணுமா? இல்ல 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 இல்ல, நிறைய அழுக்கு துணி இருக்கு, எல்லாத்தையும் துவைச்சு காய வைக்கணும். என்னது? நான் துணியை துவைக்கணுமா? தமன்னா, வாஷிங் மிஷின் தானே துவைக்க போகுது. நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகிற? விடு. அத்தை, நீங்க கிச்சன் செக்ஷன் எல்லா பாத்திரங்களையும் ஒழிச்சு போட்டு கழுவி கவுத்து அடுப்பு மேடை எல்லாத்தையும் கழுவி தொடச்சு சுத்தமா வைங்க. நம்மளுக்கே வேலை சொல்றாளே இவள. நல்ல வேலை நம்மள விட்டுட்டா. இல்ல, எனக்கு வேற கால்ல குண்டடிப்பட்டது இல்ல, அதனால என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் மேல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஐயே, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க மனோ, அப்படியெல்லாம் யாராலையும் தப்பிக்க முடியாது. எல்லாருக்கும் வீட்ல ஒரு பொறுப்பு இருக்கு. பைப்ல தண்ணி கலரா வருது, அதனால நீங்க போய் டேங்க் ஃபுல்லா கழுவி கிளீன் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா தொடச்சு விட்டுருங்க. அப்புறமா நான் மோட்டரை போட்டு தண்ணியை ஃபில் பண்ணி விட்டுறலாம். எதுக்கு ஏன் சட்டையை கிழிச்சு வச்சிருக்க? கொஞ்சம் மோத அறிவு இருக்கா தமன்னா உனக்கு? கேங்க, போய் அந்த ராணிய கேளுங்க, அறிவு இருக்கான்னு. என்ன துணி துவைக்க வச்சுட்டா? எவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு. அதனாலதான் இப்படி கிழிச்ச. அதுக்காக அவ துணியை கிழிச்சிருக்கணும், இல்ல அந்த சித்தார்த் ஷர்ட்டையாவது கிழிச்சிருக்கணும். ஏன் ஷர்ட்டை எதுக்காக கிழிச்ச? இதெல்லாம் நியாயமா? சரி சரி, மீதி துணியாவது கிழிக்காம ஒழுங்கா துவ. துணி துவைக்க சொன்னா கிழிச்சுட்டு இருக்கா உட்காந்து. நம்மளையே துவைக்க சொல்றாங்க. துவைக்க துவைக்க எவ்வளவு துணி வந்துட்டு இருக்கு. துணி எல்லாம் துவைச்சிட்டியா? ஏய், யாரா நீ? எப்படி வீட்டுக்குள்ள வந்த? ஏய், என்ன அடையாளம் தெரியல? நான் தான் மனோ. என்ன மனோ இது இப்படி ஆயிட்ட? என்னாச்சு? ஒரு நிமிஷம் இரு. இந்தா நீயே பாரு. தமன்னா, அது டேய், என்னடா இது இப்படி இருக்க? ஆமாமா, என்ன நொந்து நூலாக்க வச்சுட்டா. இங்க பாருங்க, தமன்னா துணியை துவைச்சு அவ கையும் போச்சு. எவ்வளவு துணியை துவைச்சு போட்டிருக்கா பாருங்க. என் சட்டை வேற கிழிஞ்சு போச்சுமா. எவ்வளவு திமிர் இருக்கணும் அவளுக்கு. அந்த போட்டியில ஜெயிச்சுட்டு இவ்வளவு ஆட்டம் ஆடுறாளா? பொம்மிய விட இவ கொஞ்சம் ஓவராவே போறா. இவ அதிகாரத்தை நான் தவிடு பொடி ஆக்குறேன். என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஆமா, அத ஏதாவது பண்ணியே ஆகணும்.
டேய் போடா, போய் முதல்ல முகத்து கழுவு போ. இந்தா நான் தான் சொன்னேன்ல அங்கேயே நில்லுன்னு. எதுக்கு நகர்ந்த? நீ வந்து என் மேல உளுந்துட்டு இப்ப என்ன குத்தம் சொல்லுற? இங்க பாரு, முதல்ல நீ எந்திரி எந்திரி. யோ, என் மேல இருக்கிற நீ தான் என் முதல்ல எந்திரிக்கணும். நீ வந்து என் மேல உளுந்துட்டு எந்திரி எந்திரின்னுகிற. நீ எந்திரி முதல்ல. ச்சே, வேணும்னே பண்றியா? ஆமா ஆமா, எங்களுக்கு ரொம்ப ஆசைதான். அதனாலதான் வேணும்னே வந்து இச்சேன் பாரு. நீ இடிவே இல்லல்ல, நான் தான் பார்க்காம வந்து இஷ்டனா? ஐயோ யோ, இரியா இரு, செயின் மாட்டிக்கிச்சு. ஏன் இப்படி உன் தாலியை என் செயின்ல சிக்க வச்ச? ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை பாரு, உன் செயின்ல கொண்டாந்து என் தாலிய சிக்க வைக்கணும்னு. பண்றதெல்லாம் நீயே, எல்லாத்துக்கும் என்ன குத்தம் சொல்லிருக்கிறா? இங்க பாரு, சீக்கிரம் எடு. சரியா? இரியா, நல்லா மாட்டிக்கிச்சு. மொல்ல எத்தாதான் வரும். இரு. ஐயோ, இதெல்லாம் சரி வராது. நீ தாலியை கழட்டு. நானும் செயினை கழட்டுறேன். அதுல இருந்து உருவி எடுத்துக்கலாம். என்னது தாலிய கழட்டுறதா? அதெல்லாம் நம்மளாண்ட ஆகாது. ஏய், இந்த சீன் போடுறியா? நடந்தது டிராமா கல்யாணம், டிராமா தாலி. என்னமோ நிஜ தாலி கட்டுற மாதிரி ரொம்ப சீனா போடுற. நீ முதல்ல தாலியை கழட்டு, நான் செயினை கழட்டுறேன். கழட்டு. என்னாலாம் கழட்ட முடியாதியா? கழட்டுவே கழட்ட மாட்டியா? கழட்டுன்ற. இத பாரியா, நீ வேணா உன் செயினை கழட்டு, என்னாலலாம் தாலிய கழட்ட முடியாது. ஐயோ, என்னமோ நான் ஆசைப்பட்டு தாலி கட்டுற மாதிரி கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எப்படி வேணாலும் வச்சுக்கோ. என்னால தாலிய கழட்ட முடியாது. உன்னால ஆனதை பாத்துக்கோ. எல்லாம் என் நேரம். யோ, உன்னோட அவசரத்தையும் கோவத்தையும் இதுல காமிச்சேன்னா அவுராது. இரு, நானே அவுக்குறேன். அண்ணே, சித்தார்த் அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நான் உங்களை நேர்ல பார்த்தது இல்லன்னு, ஆனா பொம்மி அக்கா உங்களை போட்டோல எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஐயோ, பெரிய பிரச்சனையா இருக்கும் பொழுது. பொம்மை நினைச்சு என்னடா பேசினிருறாளே. எனக்கு வேற போக்கடம் இல்லாம தான் உங்களை தேடி வந்திருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. சரி சரி, அழாதீங்க அழாதீங்க. இன்னும் 2 நாள் தானே, அதுக்குள்ள உங்க புருஷன் வந்துருவாருன்னு சொல்றீங்க. அது வரைக்கும் இங்கே இருந்துக்கோங்கம்மா. பொம்மி அக்கா சொன்னப்பெல்லாம் எனக்கு தெரியலன்னு, எனக்கு இப்பதானே புரியுது. நீங்க ரொம்ப நல்லவர்னு. என்னங்க, பரவாயில்ல. ஆமா பூமி, உனக்கு இந்த பொண்ணை எப்படிமா பழக்கம்? அது என்கிட்ட என்ன பேச்சு பேசுற? இப்ப வாயை திறந்து பதில் சொல்லு. அது அது தெரிஞ்ச பொண்ணுதான் பாட்டி. மத்த விஷயம் எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். பாவம், அவளே மனசு உடைஞ்சு போய் வந்திருக்கா. முதல்ல அவளுக்கு என்ன ஏதுன்னு பாப்போமே. சரி தர்ஷினி, நீ அவளை கூட்டிட்டு போ. சரிங்க அண்ணி. வாங்க, உள்ள வாங்க. ஐயோ, யாரு என்னன்னு அவளும் சொல்ல மாட்டா. வீட்டுல இருக்கிறவங்க என்ன புடிச்சு தொல்லை பண்றாங்களே. நான் என்னதான் பண்ணிட்டோம்? அம்மா பூமி. ஐயோ, இப்ப என்ன கேட்க போறாங்கன்னு தெரியலையே. சொல்லுங்க பாட்டி. நம்ம வீட்டுல இன்னைக்கு சாயந்தரம் சுமங்கலி பூஜை. பரிகார கல்யாணம் முடிஞ்சு நீங்க 2 பேரும் செய்ய போற முதல் பூஜை. இத நல்லா செய்யணுமா? சரி பாட்டி, அதெல்லாம் நல்லா பண்ணிடலாம்.